பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த பகுதி ஆந்திரா தெலுங்கானா போக்குவரத்து சாலை. எப்போதுமே இந்த பகுதி நாங்கள் செல்லும் பொழுது வறண்டு போயிருக்கிறது தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை ஒரு பெரிய நல்ல செழிப்பை பார்க்க முடிகிறது. மரங்களெல்லாம் பச்சை பசேலென்று இருக்கிறது. எல்லா இடங்களும் நன்றாக விவசாயம் செய்யப்பட்டு எல்லாம் ஒரு நிறைவான காரியத்தை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது ஒரு வசனம் வேதத்திலே நினைவுக்கு வருகிறது. சங்கீதம் 68:9 தாவீது சொல்லுகிறார், தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன முது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆச்சரியமான ஒரு வசனம் அல்லவா? சம்பூரணமாக நல்லா போதுமான அளவிற்கு இந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்குது. ஆறுகளில் நல்ல தண்ணீர். ஒருவேளை வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பயிர் செய்யப்பட்டு பயிர்களெல்லாம் பச்சை பசியில் என்று இருக்கிறது. இதை பார்க்கும்போது இளைத்து போன சுதந்திரம். ஆண்டவன் பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரம் அநேக நேரங்களில் வறண்டு போன நிலையில தான் இருந்தது. அது இளைத்து போன அனுபவம். ஆனால் இளைத்து போன சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சம்பூரண மழையை பெய்ய பண்ணுகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சுதந்திரம் இளைத்து போயிருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்களுடைய கையின் பிரயாசங்களில், உங்களுடைய ஊழியங்களில் ஏதோ ஒன்று தேவன் தந்த சுதந்திரம் இளைத்து போயிருக்கலாம். அந்த சுதந்திரத்தை மறுபடியும் அவர் பரிசுத்த ஆவியாகிய தம்முடைய சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி, அவருடைய வசனமாகிய சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி, அவருடைய ஆசீர்வாதமாகிய சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன உங்களுடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். God bless you.